இன்றைக்கி புது விதமாக வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோங்க. அதாவது எப்போதும் செய்கிறத விட ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் நான். எங்கள் அம்மா அப்படி தாங்க செய்வாங்க. எங்கள் அம்மா வறுத்தாக்க வாழைக்காய் வறுவல் செஞ்சாக்க இருங்க சோம்பு போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக வரணும். எங்கள் அம்மா வாழைக்காய் வறுவல் செஞ்சாக்க அப்படியே மீன் வறுவல் மாதிரி இருக்குங்க. வஞ்சிரம் மீன் வறுத்த மாதிரி சந்தானம் சொல்கிற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வறுக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதோட என்ன சேர்க்க போகிறோம்? சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நீல வட்டத்தில் அரிஞ்சு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணுங்க. இதில் ஒரு பொருள் சேர்க்கலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது சின்ன வெங்காயம் தான். சில பேர் வீடியோவை பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுவணுங்க. அந்த அளவுக்கு மசாலா பொருள்லாம் சேர்ப்பாங்க. ஒரு வாழைக்காய், அதாவது ஒரு வாழைக்காய் செய்கிறதுக்கு இவ்வளோ செய்யணுமா? மயக்கம் போட்டு விழுந்துடணுங்க. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அதனால் நான் எந்த வீடியோவும் பார்க்க மாட்டேங்க. பார்க்காமையே நான் எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நான் செஞ்சு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்குங்க. இந்த வாழைக்காய் வறுவலில் மசாலாவை நிறையா சேர்த்து கசன்னு செய்வாங்க. இப்போ இது பொன்னிறமாக வந்துருச்சுங்களா? இந்த வெங்காயம் பொன்னிறமாக வர்றதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. இதில் கட் பண்ண வாழைக்காயை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பேச விடாமல் சத்தம். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். தனி மிளகாய் தூளுங்க. கடையில் வாங்கினீங்கன்னா நல்லாவே இருக்காது மிளகாய் தூள். அதனால் வீட்டிலையே அரைச்சி நான் போட்டுக்குவேன் தனி மிளகாய் தூள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ தானே அப்படின்ட்டு, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். சீக்கிரமாக வெந்துடும் வாழைக்காய். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். மூடி வச்சிடலாம்.